வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. குடமிளகா வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். குடமிளகா 2 சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 1, பெரிய வெங்காயம் 1 பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, மல்லி இலை, 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. சோம்பு எடுத்துக்கோங்க, கிராம்பு, அன்னாச்சி பூ எடுத்துக்கோங்க, ஏலை, மராட்டி மூக்கு, பட்டை எடுத்துக்கோங்க. கடுகு உளுத்தப்பருப்பு தாளிக்க தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்துக்கோங்க. மல்லி இலை எடுத்துக்கோங்க. பேன் வச்சாச்சு. எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் குடமிளகாவை சேர்த்து ஃபஸ்ட்டு வணக்கிக்கணுங்க. குடமிளகாவை ரொம்ப குட்டி குட்டியாக வெட்ட வேணாம், ஓரளவு பட்டையாக வெட்டிக்கோங்க. உள்ளே சேர்த்தாச்சுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வணங்கட்டுங்க. வணங்கியாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம தாளிக்கிற ஜாமானை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சோம்பு, கிராம்பு இதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு இலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. சோம்பு நல்லா வெடிச்சிருச்சுங்க. இந்த டைமில் நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை கம்மியில் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு மசாலா அரைக்கலாங்க. அதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பூண்டும் இஞ்சியும் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டில் அரைச்சிடலாங்க. அரைச்சாச்சு. அரைச்ச வெள்ளத்தை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளி 1 எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிடலாங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வெந்துருச்சு. மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாம். குடமிளகாய் எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, உள்ளே சேர்த்தாச்சுங்க. அதையும் நல்லா மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தனி மிளகாத்தூளோட காரம் போதும் அப்படின்னா அதோடய விட்டுடலாங்க. இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இந்த டைமில் நான் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டாச்சுங்க. ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு கிரேவி டைப்பில் கிடைக்கும். 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா கிரேவி டைப்பில் வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, குடமிளகா கிரேவி ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம மேலால் மல்லி இலை தூவிக்கலாங்க. மேலால் மல்லி இலை தூவியாச்சு. இந்த குடமிளகா கிரேவி ஒயிட் ரைஸுக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.